சமயபுரம் மாரியம்மன் பச்சை பட்டினி விரதத்தின் வரலாறு. ஆன்மீக கதை. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு சமயபுரம் மாரியம்மன் கோவில் சுற்றியுள்ள கிராமங்களில் ஒரு பெரிய நோய் பரவியது. அந்த காலத்தில் மக்கள் மிகவும் பயந்து போயினர். மருந்தும் இல்லை, உதவும் வழியும் இல்லை. அப்போது அந்த ஊரில் வாழ்ந்த ஒரு பக்தன் தினமும் மாரியம்மனை பிரார்த்தனை செய்தான். அம்மா, இந்த ஊரை காப்பாற்று என்று கண்கலங்கி பிரார்த்தனை செய்தான். ஒரு இரவு அவனுக்கு கனவில் மாரியம்மன் அருள் காட்சி அளித்தாள். அம்மன் சொன்னாள், நான் இந்த ஊரை காப்பாற்றுவேன், ஆனால் மக்கள் மனசாட்சி தூய்மையாக இருக்க வேண்டும். சில நாட்கள் பச்சை பட்டினி விரதமிருந்து என்னை நினைத்து வழிபட வேண்டும். அடுத்த நாள் அந்த பக்தன் கிராம மக்களிடம் இதைச் சொன்னான். மக்களும் முழு நம்பிக்கையுடன் விரதம் தொடங்கினார்கள். பச்சை பட்டினி விரதம் எப்படி இருந்தது? சமைத்த உணவு சாப்பிட மாட்டார்கள். பச்சை காய்கறி, பழம் மட்டும் எடுத்துக்கொள்வார்கள். அம்மனை நினைத்து தினமும் பிரார்த்தனை செய்வார்கள். கோவிலில் தீபமேற்றி வழிபடுவார்கள். சில நாட்களில் அந்த நோய் மெதுவாக குறைய ஆரம்பித்தது. மக்கள் அதிசயமாக பார்த்தார்கள். அவர்கள் எல்லோரும் ஒரே குரலில் சொன்னார்கள், அம்மா காப்பாத்திட்டாள். அந்த நாள் முதல் சமயபுரம் மாரியம்மன் அருளை நினைத்து ஆண்டுதோறும் பச்சை பட்டினி விரதம் கடைபிடிக்க ஆரம்பித்தார்கள். இன்றும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த விரதத்தை இருந்து அம்மன் அருள் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறார்கள். அதனால்தான் மக்கள் சொல்வார்கள், உண்மையான நம்பிக்கையுடன் அம்மனை வேண்டினால் சமயபுரம் மாரியம்மன் ஒருபோதும் கைவிட்டு விடமாட்டாள். இந்த மாதம் பூச்செடுதல் விழா சிறப்பாக நடக்கும். சிவ அருள் ஜோதி சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.